ஹாய் திஸ் டாக்டர் ரேவதி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் லிப் பத்தி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். இந்த கூல் லிப்ன்றது வந்து இப்ப நெறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஸ்மோக் பண்றாங்க இல்லையா? அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டா இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஸ்மெல் வருது. இதுல ஸ்மெல் வராது. பிகாஸ் இந்த கூல் லிப் பொறுத்தவரைக்கும் அதுல வந்து டொபாக்கோ இருக்கு. அதாவது புகையிலை இருக்கு. அதே மாதிரி நிக்கோட்டின்ற கெமிக்கல் இருக்கு. கூலிங் எஃபெக்ட்காக மென்தால் ஆட் பண்றாங்க. அதே மாதிரி வாசனை இருக்கணுன்றதுக்காக சில வாசனை பொருட்கள வந்து அதில ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, சில பேருக்கு வீட்ல பேரண்டா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து பசங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்களா, இல்லையான்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அண்ட் இதால வந்து பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில சில பேர் வந்து எனக்கு ஒரு மாரி படபடப்பா இருக்கு. நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறேன். எனக்கு ஒரு மாரி டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படபடப்ப கம்மியா பண்றதுக்காக ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், காலேஜ் பசங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து அத வாயில வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால், அது ஆரம்பத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருந்தாலும், போக போக வந்து அது வந்து பெரிய பிரச்சனைய உருவாக்குது. இந்த படபடப்பு அதிகமாக ஆரம்பிச்சுரும். கொஞ்சமா இருக்கிற படபடப்பு இத யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகுற மாரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் டபுளா ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டென்ஷன் அதிகமாகுற மாதிரி இருக்கும். பிரெயின் பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கிற தன்மையே வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல நல்லா திங்க் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆனா போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வந்து டல்லாக ஆரம்பிச்சுரும். அதே மாரி தூக்கம் வராம போயிடும். தூக்கத்துக்காக எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அப்புறம் தூக்கமே இல்லாம இருப்பாங்க. இந்த மாரி எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரி பண்றதுக்காக எடுக்க போய், அது எல்லாமே அதிகமா ஆகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இதுல. அண்ட் இத பொறுத்தவரைக்கும் பசங்க எல்லாருமே இத எடுக்குறாங்க அப்டின்னா, அத வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, அது வந்து எந்த ஒரு வாசனையும் அதுல வராது. அதே மாதிரி எந்த சிம்ப்டம்ஸுமே அது ஆரம்பத்துல காட்டாது. ஜென்ரலா வாய் வந்து ஒரு மாரி செவந்து போயிருக்கு. வாயில வந்து சின்ன சின்னதா வெள்ள வெள்ளையா அப்படியே ஒரு மாரி புண்ணு மாரி வருது அப்படின்னா, அதுல வந்து நம்ம வாய் புண்ணு தான்றத மட்டும் அலட்சியமா விட்டுறக்கூடாது. ஆஸ் எ பேரண்ட் நம்ம வந்து பசங்க வந்து எப்படி இருக்காங்க? என்ன பழக்கத்துல இருக்காங்க? யார் கூட பழகுறாங்கன்றதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி பசங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எல்லா விஷயத்தையுமே வந்து பசங்க கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ற அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் குடுக்க ஆரம்பிங்க. அப்பதான் இந்த காலத்து பசங்க வந்து உங்ககிட்ட ஒரு பயம் இல்லாம சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்திலேயே ஒரு பயத்தோட நம்ம வளர்த்துட்டோம்னா, பசங்க வந்து அத வந்து உங்ககிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஆஸ் எ பேரண்டா நீங்க உங்க கடமைய வந்து செய்யுங்க. அண்ட் ஆஸ் எ ஸ்டூடண்ட் அண்ட் அதே வந்து ஒரு குழந்தை, ஒரு பையனா வீட்டுக்கு ஒரு பையன் நல்ல பையனா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த கூலிப் பழக்கத்துலருந்து வெளில வரதுக்கு பாருங்க. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அது உடல வந்து பாதிக்கிற ஒரு விஷயம் தான். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க நெனச்சாலும், போக போக அது பெரிய பிரச்சனைய கொண்டு போய் விட்டு, அது வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி உங்கள தள்ளிடும். அதனால ஆரம்பத்திலேயே அத வந்து அதுலருந்து வெளில வரதுக்கான வழிய பாருங்க. நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழலாம். தேங்க் யூ.